வணக்கம் நண்பர்களே, நம்ம பீரா இன்சைட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் பார்க்க போகும் வீடியோவில் நமது உடலின் இயற்கையான கொலாஜனை அதிகரிக்கும் 7 அற்புதமான விதைகளை பற்றி மிகவும் எளிமையாகவும் சயின்ஸ் பேஸ்ட் எவிடன்ஸுடனும் பார்க்க போகிறோம். மேலும் இந்த வீடியோ முடிவில் ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்ட் கூட இருக்கிறது. அதனால் வீடியோவை முழுவதும் கவனமாக பாருங்கள். வாங்க தொடங்கலாம். கொலாஜன் இதுதான் நம்ம சர்மத்தை சுருக்கங்கள் இல்லாம இளமையா டைட்டா வச்சுக்கிற ஒரு முக்கியமான புரோட்டீன். ஆனா வயதாக நம்ம உடல் இந்த கொலாஜனை உருவாக்குறத கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிடும். இதனாலதான் முகத்துல சுருக்கங்கள் வருது. சரி, இதை தடுக்க இந்த விதைகள் எப்படிங்க உதவும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். விதைகள் பார்க்க சின்னதா இருக்கலாம், ஆனா அதுக்குள்ள ஒரு புது உயிரையே உருவாக்குற அளவுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு. இதுல அமினோ ஆசிட்ஸ், ஜிங்க், அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள்னு நம்ம உடம்புக்கு தேவையான கொலாஜின் மற்றும் எலாஸ்தினம் மறுபடியும் உருவாக்குற அத்தனை சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு. இந்த அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னா என்ன? சுருக்கமா சொல்லணும்னா, புதிய கொலாஜின் புரதத்தை உருவாக்குறதுக்கான ரா மெட்டீரியல்ஸ், அதாவது அடிப்படை மூலப்பொருட்கள்னு சொல்லலாம். இப்போ நீங்க ஒரு செங்கல் சுவர் காட்டணும்னா கண்டிப்பா செங்கற்கள் தேவையில்லையா? அதே மாதிரி தான் உங்க உடம்பு புது கொலாஜனை உருவாக்கணும்னா அதுக்கு அமினோ ஆசிட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த விதைகளை நாம தினமும் சாப்பிடும்போது சர்மத்தை பளபளப்பாவும் மிருதுவாவும் மாத்துறதுக்கு தேவையான அத்தனை மூலப்பொருட்களையும் நாமே நம்ம உடம்புக்கு நேரடியாக கொடுக்கிறோம். சரி, இப்போ முதல் பகுதிக்கு வருவோம். டெய்லி கொலாஜன் சாம்பியன்ஸ். தினமும் நம்ம உணவுல கட்டாயம் சேர்த்துக்க வேண்டிய 3 முக்கியமான விதைகள் என்னென்னு பாத்தீங்கன்னா, பூசணி, சியா மற்றும் ஆளி விதைகள். இது ஒவ்வொன்றும் எப்படி மேஜிக் பண்ணுதுன்னு இப்ப பாப்போம். ஆணி இல்லாம ஒரு வீட்டை கட்ட முயற்சி பண்ணா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. அதே மாதிரி தான் நம்ம உடம்புல ஜிங்க் சத்து இல்லாம புது கொலாஜனை உருவாக்குறதும். ஜிங்க் இல்லைன்னா புதிய கொலாஜனை ஒன்றும் சேர்க்கவே முடியாதுங்க. அதனால தான் பூசணி விதைகளை நாம கொலாஜன் சாம்பியன்னு சொல்றோம். இதுல ஜிங்க் சத்து கொட்டி கிடக்குது. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே இருக்கிற கொலாஜனை பாதுகாக்கிற விட்டமின் இ, முகவீக்கத்தை குறைக்கிற மெக்னீசியம் எல்லாமே இதுல இருக்கு. இதை தினமும் கொஞ்சம் சாப்பிடலாம். ஆனா கடைகள்ல விற்கிற உப்பு போட்ட விதைகளை மட்டும் தவிர்த்துடுங்க. ஏன்னா அதிக உப்பு முகத்துல வீக்கத்தை உண்டாக்கிடும். அடுத்து சியா விதைகள், அதாவது சப்ஜா விதைகள்னு கூட சொல்லுவாங்க. இத சர்மத்தோட ஹைட்ரேஷன் ஹீரோஸ்னே சொல்லலாம். இதுல இருக்கிற ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் சர்மத்தோட பாதுகாப்பை ரொம்ப ஸ்ட்ராங்கா மாத்துது. இந்த விதைகளை தண்ணியில ஊற வைக்கும்போது அது ஒரு ஜெல் மாதிரி மாறிடும். இது நம்ம உடம்புலையும் சருமத்திலையும் ஈரப்பதத்தை ஆழமா தக்க வச்சுக்க உதவி செய்யுது. ஒரு ஸ்பூன் சியா விதைகளை நைட் ஃபுல்லா தண்ணியில ஊற வச்சு காலையில அதுல கொஞ்சம் எலுமிச்சைச்சாறு பிழிஞ்சு குடிச்சிங்கன்னா அதுல இருக்கிற விட்டமின் சி கொலாஜன் உற்பத்திக்கு இன்னும் சூப்பரா சப்போர்ட் பண்ணும். இப்போ ஆளி விதைகள், அதாவது ஃபிளாக்ஸ் சீட்ஸ் பத்தி பாப்போம். இத இயற்கையின் போட்டாக்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஆனா இதுல ஒரு ட்ரிக் இருக்கு. ஆளி விதைகளை அப்படியே முழுசா சாப்பிட்டீங்கன்னா அது செரிமானமாகாம அப்படியே வெளியே போயிடும். எந்த யூஸும் இல்ல. அதனால இதை எப்பவுமே பொடியா அரைச்சு தான் சாப்பிடணும். அப்படி அரைச்சு சாப்பிடும்போது தான் அதுக்குள்ள இருக்கிற ஒமேகா 3 மற்றும் லிக்னான்ஸ் அப்படிங்கிற சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வெளியாகும். இது கொலாஜன் அழிஞ்சு போகாம தடுத்து உங்க சருமத்தை நல்லா டைட்டா வச்சுக்கும். இப்போ அடுத்த பகுதி சர்மத்தின் பாதுகாவலர்கள், எள் மற்றும் சூரியகாந்தி விதைகள். இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது நண்பர்களே. பல பேருக்கு இது தெரியாது அல்லது தவறாக புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் சயின்ஸ் என்ன சொல்கிறது என்றால், இது மிகவும் முக்கியமான இம்பாக்டை உருவாக்கும் விஷயம். அதாவது புதுசா கொலாஜனை உருவாக்குறது மட்டும் முக்கியம் இல்ல, ஏற்கனவே இருக்கிற கொலாஜனை எப்படி பாதுகாக்கிறதுங்கிறதும் ரொம்ப முக்கியம். இது ஆசியா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகள்ல ஆயிரக்கணக்கான வருஷங்களா பயன்படுத்திட்டு வர்ற ஒரு மிகச்சிறந்த அழகு ரகசியம்னு சொல்லலாம். இதுல ஜிங்க், காப்பர், செலீனியம்னு 3 சூப்பரான சத்துக்கள் இருக்கு. ஜிங்க் புது கொலாஜனை உருவாக்குது. அதே சமயம் இதுல இருக்கிற காப்பர் எலாஸ்டினுக்கு உதவி செஞ்சு உங்க சருமத்துக்கு ஒரு யூத்ஃபுல் பவுன்சர், அதாவது ஒரு இளமையான துடிப்பை கொடுக்குது. இது கூடவே இருக்கிற செலினியம் மாசமருக்கள்ல இருந்து சருமத்தை பாதுகாக்குது. இந்த லேசா வறுத்து உங்க சாப்பாட்டுல தூவி சாப்பிடலாம். அடுத்தது சூரியகாந்தி விதைகள். விட்டமின் இ, செலீனியம், ஜிங்க் இது 3 சேர்ந்த ஒரு அருமையான ஆன்டி ஏஜிங் கலவை. இது குறிப்பா சொல்லணும்னா இதுல விட்டமின் இ ரொம்ப அதிகமா இருக்கு. சுற்றுச்சூழல் மாசு, வெயில், அப்புறம் மன அழுத்தம், இதனால நம்ம சருமத்துல இருக்கிற கொலாஜன் உடைஞ்சு போறத இந்த விட்டமின் இ தான் தடுத்து நிறுத்துது. இது நம்ம சருமத்தை பாதுகாக்கிற ஒரு பெரிய அரண் அப்படின்னே சொல்லலாம். இப்போ அந்த ஆச்சரியமான 6வது விதை என்னன்னு பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி இப்படி சயின்ஸ் பேக்ட் ஹெல்த் ஃபேக்ட்ஸ், டெக்னாலஜி அப்டேட்ஸ் மற்றும் ரியல் வேர்ல்ட் நாலேஜ் தெரிந்து கொள்ள விரும்பினால் இப்பவே பீரா இன்சைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏனென்றால் அடுத்த வீடியோஸில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான மெடிக்கல், சயின்ஸ், ஏஐ மற்றும் டெக் டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். சரி, உங்களை ஆச்சரியப்படுத்த போகிற அந்த 6வது விதை என்ன தெரியுமா? வேற ஒன்னும் இல்ல, தர்பூசணி விதைகள் தான்.
ஆமாங்க, சின்ன வயசுல நம்ம சாப்பிட்டு கீழே துப்பி எறியும் அந்த சின்னஞ்சிறு கருப்பு தர்பூசணி விதைகள் கொலாஜனை அதிகரிக்கிற ஒரு மிகப்பெரிய பவர் ஹவுஸ். இதுல மெக்னீசியம், ஜிங்க், இரும்புச்சத்து, புரோட்டீன்னு நிறைய சத்துக்கள் கொட்டி கிடக்குது. குறிப்பா இதுல இருக்கிற ஜிங்க் சத்து முகப்பருக்களை குறைக்கிறது மட்டும் இல்லாம சருமத்துல எண்ணெய் உற்பத்தியை சீராக்குது. இதுல அர்ஜினின்னு ஒரு அமினோ ஆசிட் இருக்கு, அது ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி கொலாஜனை உருவாக்குது. அது போக இதுல இருக்கிற இரும்புச்சத்து சருமத்துக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுத்து இயற்கையான ஒரு பளபளப்பை கொடுக்குது. தர்பூசணி விதைகளை எப்படிங்க சாப்பிட்றதுன்னு யோசிக்கிறீங்களா? ரொம்ப சிம்பிள். இனிமே இந்த விதைகளை குப்பையில வீசாம பத்திரமா எடுத்துக்கோங்க. ஒரு காய்ந்த கடாயில போட்டு நல்லா மொறுமொறுன்னு வர வரைக்கும் லேசா வறுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை நீங்க அப்படியே ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடலாம், இல்லனா சாலட்ல சேர்த்து சாப்பிடலாம். நம்ம வீட்டிலேயே கிடைக்கிற இந்த ஆன்டி ஏஜிங் பொக்கிஷத்தை இனிமேல் யாரும் தூக்கி எறியாதீங்க. கடைசி விதை ஹெம்ப் விதைகள் மற்றும் மாஸ்டர் கொலாஜன் மிக்ஸ். தாவர உணவுகள்ல முழுமையான புரோட்டீன் கிடைக்கிற ஒரு சில உணவுகள்ல ஹெம்ப் விதைகளும் ஒன்று. கொலாஜனை உருவாக்க தேவையான கிளைசின் மற்றும் புரோலின் அப்படிங்கிற முக்கிய அமினோ ஆசிட்கள் இதுல நேரடியாவே இருக்கு. சரி, இப்போ இத்தனை விதைகளை பத்தி பார்த்தோமே, இது எல்லாத்தையும் எப்படி ஒண்ணா கலந்து சாப்பிடுறது? வாங்க பார்க்கலாம். இதுதாங்க மாஸ்டர் கொலாஜன் மிக்ஸ். பூசணி விதைகள், சூரியகாந்தி விதைகள், எள், ஆளி விதை பொடி மற்றும் ஹெம்ப் விதைகள், இந்த 5ஐயும் சம அளவு எடுத்து ஒரு காத்து பூகாத கண்ணாடி பாட்டில்ல கலந்து வச்சுக்கோங்க. தினமும் இதிலிருந்து 1 அல்லது 2 ஸ்பூன் எடுத்து உங்க சாப்பாட்டுல தூவி சாப்பிடலாம். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், சியா விதைகளையும் தர்பூசணி விதைகளையும் இதோட கலக்காதீங்க. சியா விதைகளை தண்ணியில ஊற வச்சும் தர்பூசணி விதைகளை வறுத்து தனியா ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்றதுதான் சரியான முறை. இப்படி செஞ்சீங்கன்னா எல்லா ஊட்டச்சத்துக்களும் ஒன்னா சேர்ந்து உங்க உடம்புக்கு சூப்பரா வேலை செய்யும். இந்த இயற்கையான விதைகளை தினமும் உங்க உணவுல சேர்த்து உடம்புக்கு தேவையான சத்துக்களை தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா வெறும் 90 நாட்களுக்குள்ள உங்க சருமம் அதிக மிருதுவாவும் டைட்டாவும் மாறுறத நீங்க கண்முன்னாடியே பார்க்கலாம். எப்பவுமே இயற்கையான விஷயங்கள் தான் நமக்கு நிரந்தரமான சிறப்பான பலன்களை கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் செய்யுங்கள். இந்த தகவல் மற்றவர்களுக்கும் உதவும் என்று நினைத்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இப்படிப்பட்ட சயின்ஸ், ஹெல்த், டெக்னாலஜி மற்றும் ரியல் ஃபேக்ட்ஸ் வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க இப்பவே பிரா இன்சைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கை பார்க்க போகிறோம். அதை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. உங்கள் கருத்தை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். வணக்கம்.